இன்னைக்கான சீஃப் கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வந்து ட்ரீமா இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் இந்த படிச்சு முடிச்சு இந்த வேலைக்கு நான் போணும். ஸோ என்னோட லைஃப்ல படிச்சா நல்ல சக்சஸ் ஆயிடலாம். ஸோ ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன்ல போய் உட்காரலாம். ஒரு டிக்னிட்டியோட வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அத பதிய வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் பிசினஸ். அதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் இயர்னிங்கு. நம்ம தலைமுறைய மாத்தறதுக்கான ஒரே வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம படிப்புல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே கிடைச்சதா அப்படின்னா, ஒரு சில நபர்கள் ரீச் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் பேக்ரவுண்ட் சப்போர்ட்னாலயும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். அவங்களுடைய ரீச்ச வந்து டெஸ்டினேஷன்ல ரீச் பண்ண முடியாம நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றோம். ஸோ அப்படி இருந்தாலுமே, ஆ என்னுடைய படிப்பு மூலியமா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஸ்கூலிங்ல இருந்தும் சரி, காலேஜ்லயும் சரி பெஸ்ட்டா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணி, ஸோ அவங்க சூப்பரா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. நெறைய மீட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. நான் கோல்டு மெடலிஸ்ட்டு சூப்பரா வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து நான் வெளில வந்தேன். ஸோ இந்த எல்பில வந்து நான் பொசிஷன் வாங்குனேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து இன்னைக்கு முன் உதாரணமா இருக்காங்க. ஏன்னா, இந்த ஐ மீன் இந்த அ ஒரு முஸ்லிம் கேட்டகரில இருந்து வெளில வந்து பிசினஸ் பண்ணுவாங்களா? அப்படின்றது நெறைய பேருக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க சொல்லும்போதே வந்து நான் எங்க வீட்லலாம் வந்து வெளில அனுப்ப மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் பிளான் குடுக்கும்போதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேட்டகரில இருந்து பிரேக் பண்ணிட்டு என்னாலயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் தானே சொல்றாங்க. ஆனா ஏன் ஆக்சஸ் பிசினஸ் வந்து வெளில வந்து பண்ண சொல்றீங்க இன்னைக்கு? நெறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கு. எனக்கும் தோணியிருக்கு. என்னடா இது ஆக்சஸ் இந்தியா வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொன்னாங்க. ஆனா ஏன் வெளில வந்து ஃபீல்ட் ஒர்க் போணும்னு சொல்றாங்க? வெளில வந்து மீட்டிங் வரணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லாம ஆக்சஸ் பிசினஸ வொர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாவும் பெஸ்ட்டா பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமான ஒரு பெர்சன் தான் இன்னைக்கான சீஃப் கெஸ்ட்டா வந்து வராங்க. நெறைய பேர் வந்து பிசினஸ எப்படி பண்ணணும், நம்மளுடைய ஆக்சஸ் பிசினஸ வீட்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தெரியாத நபர்களுக்கும் இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு முன் உதாரணமா இருக்குமே. ஸோ ஆக்சஸ் பிசினஸ ஒரு ஷார்ட் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பிசினஸ பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும். நெறைய பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்க முடியும் அப்படின்னா, இந்த பெர்சன் தான் வந்து ஒரு முன் உதாரணமா நான் பார்க்குறேனே. ஸோ எஜுகேஷன் வைஸாவும் சரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாவும் சரி, ஸோ ஒரு நெறைய பேருக்கு வந்து உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா நான் பார்க்குறேன். ஸோ வார்ம் வெல்கம். இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 1/2 இயர்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 லேக்ஸ் அபோவ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் டைமரா இருந்து இப்ப ஃபுல் டைமரா பிசினஸ் எடுத்து பண்ணி, ஸோ அவங்க டீம்ல நெறைய பேர் வந்து சீரியஸா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஈகிள் கிளப் மெம்பரா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் வார்ம் வெல்கம் சௌமியா மேம். செக்ஷன் இஸ் தேங்க் யுவர்ஸ் யூ மேம். சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். உண்மையிலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஹோஸ்டிங் சொல்லலாம். ஹேமபிரியா சிஸ்டரோட ஹோஸ்டிங் வந்து நிறைய வாட்டி நான் நிறைய மீட்டிங்ல கேட்டிருக்கேன். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கும் போதே இந்த பிசினஸை எடுத்து இவ்வளோ சூப்பரா ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சோட வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 103 நபர்களை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் இன்னைக்கு வந்து சண்டேயா இருந்தாலும் கூட ஸோ இந்த மீட்டிங்ல ஒரு 100 பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மீட்டிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாரையுமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட இந்த பிசினஸ்க்குள்ள போயிடலாம், இந்த மீட்டிங்குள்ள போயிடலாம். ஸோ சிஸ்டர் சொன்ன மாதிரி என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சமீமா. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி புதுசா நிறைய நபர்கள் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக என்னோட ஒரு அறிமுகத்தோட ஸ்டார்ட் பண்றேன். என்னோட பேர் சமீமா. நான் வந்து பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு காலேஜ், ஸ்கூல் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல டாப்பரு, காலேஜ்ல டாப்பரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட வெளியே வந்திருக்கும் போது தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2011 பாஸ்ட் அவுட். பிஇ முடிச்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட டிசிஎஸ்ல ஆஃபர் லெட்டரோட வெளியே வந்தேன். ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது, 2011 அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 சேலரி ஸ்டார்டிங்லே. அந்த ஒரு சேலரி பேக்கேஜோட நான் வெளியே வரும்போது எல்லாருக்குமே தெரியும், முஸ்லிம்ஸ்ல வேலைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, படிக்க வச்சிருவாங்க. நம்ம என்னன்னாலும் விருப்பப்படி படிச்சுக்கலாம், ஆனா வேலைக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. படிச்சு முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குக்கும் நான் போகல. ஒரு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான். மேரேஜ் லைஃபுக்குள்ள போனா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம பசங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், ஸோ ஃபேமிலியை பாத்துக்கணும். இந்த மாதிரிதான் என்னோட லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஒரு 10 வருஷமா 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பாக்குறேன். ஒரு 2020 தான் எனக்கு தோணுது,
நம்ம வந்து இவ்வளோ வருஷம் நல்லா படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல டாப்பரு, காலேஜ்ல டாப்பரு எல்லாமே நல்லா படிச்சிருந்தாலும், எதுக்காக படிச்சிருந்தோம்? ஒவ்வொரு வாட்டியும் என்னோட அந்த ஸ்கூல் மார்க் ஷீட் எடுத்து பார்க்கும்போது, உண்மையிலே எனக்கு ஒரு ஒரு கண் கலங்கும். இவ்ளோ மார்க் எடுத்திருக்கோம். 10th எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டு. அவ்ளோ மார்க் எடுத்தும், என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? நம்ம வந்து எதுக்காக படிச்சோம்? இதுக்கு நம்ம படிச்சிருக்கவே வேண்டாமே! அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ள அடிக்கடி வந்தது. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சுட்டு இருப்பேன். 2020ல தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு தேடல் இருந்தது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இவ்ளோ தூரம் படிச்சிருக்கோம். இவ்ளோ கரியர் கேப் வந்துருச்சு. இனிமே போய் நம்ம எந்த ஒரு ஜாபுக்கும் போய் வேலை பார்க்கவும் முடியாது. ஏன்னா வீட்ல பசங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்ல இருந்து பண்ணலாம். கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல தேடும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து நெறைய பேரு நம்ம மொபைல வந்து அ கண்டிப்பா நம்ம டைம் பாஸ்க்காக நெறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நானும் அதே மாரி டைம் பாஸுக்கு தான் நெறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது சீரியல் பார்க்கிறதோ, பிளஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாரி பார்க்குற ஒரு டைம்ல தான், நம்ம ஏன் இத யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு 2020ல தான் வந்தது. அப்பதான் நான் நெறைய தேடிட்டு இருந்தேன். ஏதாவது வொர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஏதாவது வீட்ல இருந்து பண்ணலாமா? நம்ம படிச்சத தாண்டி ஏதாவது நமக்கு தெரிஞ்சத ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும்போது தான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து கிடைக்குது. அது எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட காலேஜ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஓரிஃப்ளேம் அப்படிங்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பிசினஸ் வந்து எனக்கு குடுக்குறாங்க. அவங்க குடுக்கும்போது எனக்கு இது வந்து இவ்ளோ பெரிய நெட்வொர்க், இவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியா? இந்த இண்டஸ்ட்ரியில இவ்ளோ சம்பாதிக்க முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஏதோ ஒரு கஸ்டமரா வாங்க சொல்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஒரே ஒரு டைம் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ இங்க நீங்க மாசம் மாசம் வாங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட். அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷம் நான் அந்த பிசினஸ் பண்ணேன். 1 1/2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கே தெரியாம மாசம் மாசம் அதுல நான் ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கேன். எனக்கே தெரியாமனா எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5,000க்கு ப்ராடக்ட்ட வாங்குனா தான், எனக்கு கீழ ஒரு 2 பேர ரெஃபர் பண்ணா தான், அங்க ஒரு ரூ. 600 ரூ. 300 இன்கமே ஸ்டார்ட்டிங் பார்க்க முடியும். அந்த 2 பேரும் 5,000 5,000க்கு ப்ராடக்ட். கம்பெனிக்குள்ள ஒரு 10,000க்குள்ள ப்ராடக்ட் போனா தான், எனக்கு ஒரு கமிஷனே ரூ. 600ங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் அந்த பிசினஸ நல்லா பண்ணேன். ஆனா பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணல. டோட்டலா நான் அந்த 1 1/2 வருஷத்துல சம்பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 சம்பாதிச்சிருப்பேன். ஆனா அதுக்கு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000க்கு மேல நான் இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணியிருப்பேன். எனக்கு அது வந்து அப்ப தெரியல. இவ்ளோ ப்ராடக்ட்ட நம்ம இவ்ளோ காசு போட்டு வாங்கி, இவ்ளோ கமிஷன் தான் வாங்குறதுங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா அதுல தெரியல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, அதே Facebook மூலியமா, ஆதிரா சிஸ்டர் மூலியமா எனக்கு கிடைக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் இதுக்கு முன்னாடி ஓரிஃப்ளேம் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க. அந்த நெட்வொர்க் பண்ணியிருக்கும்போது, எனக்கு இந்த பிசினஸ வந்து அவங்க குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் பண்ணியிருக்கும்போது, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இந்த மாரி என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், நம்ம வந்து உடனே வந்து சொல்லிற மாட்டோம் இல்லைங்களா? இவ்வளவுதான் சம்பாரிச்சேன்னு. நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா, அவங்க என்ன வந்து ஒரு 3 மந்த்தா ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நானே டிசைட் பண்ணேன். ஆனா ஆக்சஸ் பிசினஸ் பத்தி நான் பிளான் கேட்கல. எதுவுமே நான் வந்து பெருசா தெரிஞ்சுக்கல. ஒரே ஒரு Zoom லிங்க் அனுப்புனாங்க. Zoom லிங்க் பார்த்தேன். ஆனா எனக்கு பெருசா பிசினஸ் வந்து புரியல. எல்லாருக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பார்த்தோனே புரிஞ்சுதுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா புரியாது. அந்த மாதிரி எனக்கு பிளான்லாம் புரியல. சரி ஓகே. நான் வந்து எதுக்காக இந்த பிசினஸ் எடுத்தேன் அப்டின்னா, அந்த பழைய நெட்வொர்க் ஓரிஃப்ளேம் நெட்வொர்க்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எனக்கு காசு வேணும். ஏன்னா மாசம் மாசம் வந்து வீட்ல இருந்தே நான் காசு வாங்கிக்க முடியாது இல்லையா? எனக்கு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பணம் வேணும். அதுக்காக மட்டும் தான் நான் ஆக்சஸ் பிசினஸ் எடுத்தேன். அந்த பிசினஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சொன்ன மாரி ஒரு 3 ஐடி ஜாயின் பண்ணிட்டேன். 3 ஐடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு ரூ. 10,500 அனுப்ப சொன்னாங்க. ரூ. 3,500 பேக்கேஜ்ல 3 ஐடில நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு டெய்ல் சப்போர்ட்டும் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரூ. 600 இன்கம் வாங்கிட்டேன். நான் ஜாயின் பண்ணது 2021 ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி. கரெக்ட்டா இந்த 10ஆம் தேதி வந்துச்சு அப்டின்னா, 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 44,00,000 நான் சம்பாதிச்சிருக்கேன். இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் இன்கமா ரூ. 600 நான் வாங்கிட்டேன். அந்த ரூ. 600க்கு அப்புறம் இந்த பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் பெருசா இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல. எந்த ஒரு மீட்டிங்குமே நான் அட்டெண்ட் பண்ணல. எனக்கு தேவை Oriflameல ப்ராடக்ட் வாங்கணும்.
ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பைசா வேணும். அதுக்கு மட்டும்தான் நான் அந்த பிசினஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க இந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மீட்டிங் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பாசிட்டிவ் வைஸ் மீட்டிங் தான். தனிகவேல் சாரோட மீட்டிங் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 வருஷமா கண்டினியூவா இந்த மார்னிங் வைப்ஸ்ங்கிறது விடாம அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனால 1 நாள் 2 நாள் மேபி மிஸ் பண்ணிருப்பேன். ஆனா கண்டினியூவா எல்லா நாளும் இந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த அட்டன் பண்ணிட்டு இருந்ததுனால மட்டும்தான் என்னால இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடியுமா. ஸோ அதுவும் இல்லாம அந்த பழைய நெட்வொர்க்ல 1.5 வருஷம் நான் இருந்த நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அந்த நாலேஜ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் என்னால சீக்கிரம் வந்து growth ஆக முடிஞ்சது. சோ இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது ஈஸியான ஒரு கான்செப்ட். இந்த ஈஸியான ஒரு கான்செப்ட் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நானும் உதாரணம். சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து தான் 90% வந்து வீட்ல இருந்து தான் இந்த பிசினஸ் வந்து நான் பண்ணி இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகியிருக்கேன். சோ கிட்டத்தட்ட வந்து 1ல இந்த பிசினஸ் எடுத்து அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம் தான். ஸோ அந்த டைம்ல நிறைய சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்ணி தான் ஸோ எனக்கு இந்த பிசினஸ் என்னோட அப்ளை அதே மாதிரிதான் நானும் பண்ணியிருந்தேன். எனக்கு சக்சஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்களை வழிநடத்திட்டு இருக்க விபி ஹரி சாருக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சமீமா மேம் ஆல் மியூட் கொடுத்துருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய லேடிஸ் தான் இருக்கோம் இந்த மீட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 90% லேடிஸ் தான் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மீட்டிங் மட்டும் இல்லாம காமனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஏன் வந்து இந்த பிசினஸ் நம்ம பண்ணணும். உமன்ஸ் தான் நிறைய பேர் இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 2016ல இருந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீகல் அப்படிங்கிற ஒரு ரெகுலரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து லீகல் கிடையாது. ஸோ எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலான பிசினஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை வந்து ஸ்கேமாவே வந்து மாத்திட்டாங்க. ஆனா 2016க்கு அப்புறம் இதை கவர்மெண்டே வந்து ரெகுலரைஸ் பண்ணி சூப்பரா வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஒரு லீகலான பிசினஸ் இதுல நிறைய பேரால அச்சீவ் பண்ண முடியும். பல ஏழைகளையும் இன்னைக்கு கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். சோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஏன் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆறாங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபாரின்லேயே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் ஏர்னர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல 80% வந்து லேடிஸ் தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லேடிஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பார்ட் டைமா நெட்வொர்க்கை ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தவங்களுமே எடுத்து வந்து நெட்வொர்க் பிசினஸா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நாடுகள்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கேம் எம்எல்எம்னாலே ஆள் பிடிக்கிற பிசினஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து மக்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய மக்கள் நிறைய இடத்துல ஏமாந்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல போய் ஏமாந்துருக்காங்க. பணம் போட்டா பணம் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பணத்தை போட ரெடியா இருக்காங்க. ஆனா உழைக்க ரெடியா இல்ல. ஆனா இந்த ஒரு பிசினஸ் நெட்வொர்க் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வேலை செஞ்சா நம்ம வருமானம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையிலே இங்க வந்து எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய லேடிஸ் தான் இருக்கோம். சோ கண்டிப்பா நம்மளால முடிகிறது எல்லாமே நம்மளால முடியும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 5 ஸ்டார் மீட்டிங் ஹால்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் நடந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டரா கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல அவார்டு வாங்கினாங்க. ஸோ மேக்சிமம் அதுல வந்து லேடிஸ் தான். அவ்வளோ லேடிஸ் எல்லாருமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட இந்த பிசினஸ பண்ணி நான் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். ஒரே வாரத்துல 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். இப்ப பேசின டில்லி ஒரே வாரத்துல 1,30,000 நான் சம்பாதிச்சேன். 3 வருஷமா அந்த பிசினஸ டிராவல் பண்ணி இன்னைக்கு அந்த 3 வருஷத்துல நான் புரிதல் இல்லாம இப்போ இந்த பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு ஒரே வாரத்துல நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல சாத்தியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது.
ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலில ஒரு குடும்ப தலைவர் யாரோ இல்லன்னா கூட, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைய வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனா, அம்மா இறந்துட்டாங்க இன்னைக்கு பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கனவுகள், ஆசைகள், திறமைகள் எல்லாமே இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஆனா, இன்னைக்கு இந்த காலத்துக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும். நம்ம பண்ணாதான் நம்ம ஃபேமிலிய வந்து சூப்பரா வந்து ரன் பண்ண முடியும். ஸோ எதுக்காக நம்ம இந்த பிசினஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸ்ட்ரா இன்கம். கண்டிப்பா எல்லாரும் எதுக்காக இந்த பிசினஸ் எடுத்திருப்போம்? எக்ஸ்ட்ராவா முதல்ல சம்பாதிக்கணும். அதுக்காக தான் இந்த பிசினஸ் எடுத்திருப்போம். எல்லாருக்குமே பண தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 90% லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். யோசிச்சு பாருங்க. மேரேஜுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம அப்பா, அம்மாவ டிபெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணியிருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பசங்க கிட்ட கேட்கிற நிலைமையில நம்ம இருப்போம். ஆனா, இந்த பிசினஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து வேலைக்கு போயிருப்பீங்க. ஒரு நீங்க படிச்சிருப்பீங்க, நல்லா வேலைக்கு போயிருப்பீங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆப்வியஸ்லி அந்த வேலைய வந்து குயிட் பண்ற மாரி இருந்திருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம ஃபேமிலிய பாத்துக்கணும், பசங்கள பாத்துக்கணும். ஸோ பசங்கள வந்து டேக் கேர் பண்ணணும். அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஸோ இந்த மாரி ஒரு காரணங்களால நம்மளோட ஜா ஆனா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிய பாத்துக்கிட்டே, நம்ம வேலையில ஒரு வேலைக்கு போனா ஒரு 8 டூ 10 ஹவர்ஸ் வந்து நம்ம வேலை செய்யணும். நம்ம பசங்கள பாத்துக்க முடியாது. ஆனா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலிய பாத்துக்கிட்டே ஒரு 2, 3 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் சொல்றேன். மினிமம் இந்த பிசினஸ்ல நம்ம ஒரு மாசம் ரூ. 5000 சம்பாதிக்கட்டுமே! மாசம் ரூ. 5000ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா நம்மளோட பிசினஸ்ல வாரம் 60,000 சம்பாதிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு மந்த்லி 5,000 ஏர்ன் பண்ணுங்க. இதே வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ரூ. 60,000 ஆச்சு. இதுல நீங்க ரூ. 10,000 செலவு பண்ணா கூட ரூ. 50,000 வருஷத்துக்கு ஒரு சேவிங்ஸ். ஒரு 10 வருஷமா பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,000 அப்படிங்கிறது நம்மளோட சேவிங்ஸா இருக்கும். நான் சொல்றது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ். மினிமம் ஒரு ரூ. 5,000 அப்படிங்கிறது இன்னைக்கு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்ண எல்லாராலும் கூட கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஈஸியா வந்து வாரம் ரூ. 1,00,000 சம்பாரிச்ச நேத்து டைமண்ட் டெஸ்டிமோனியல் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே மினிமம் வந்து பாத்தீங்கன்னா, வாரம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சவங்க. நான் சொல்றது மினிமம் ரூ. 5,000. கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியாதா? நிச்சயம் பண்ண வாரத்திலேயே வாரம் ரூ. 5,000 சம்பாதிக்கிறதுக்கு எல்லாராலயும் இங்க பாசிபிலிட்டி. சோ இப்படி நீங்க கன்டினியூவா பண்ணிட்டு வந்தாலே ஈஸியா நமக்கு ஒரு 10 வருஷத்துல ரூ. 5,00,000 அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவா கண்டிப்பா இருக்கும். சோ இதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பிசினஸ் பண்ணணும். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா ஈஸியான ஒரு கான்செப்ட். மத்த நெட்வொர்க் பிசினஸ்ல நீங்க மாசம் மாசம் அவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பொருள வாங்கி அத சேல்ஸும் பண்ணாதான் நமக்கு அந்த கமிஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இங்க நெறைய பேர் நெறைய நெட்வொர்க் பண்ணியிருப்பீங்க. சோ நெறைய காஸ்ட்லியான ப்ராடக்ட்டா இருக்கும். ஆனா நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா அப்படி கிடையாது. நம்ம அன்றாடம் மக்களுக்கு தேவையான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட தான் வந்து நம்ம வச்சிருக்கோம். நம்ம மளிகை கடையில வாங்கக்கூடிய மளிகை சாமான் தான் இருக்கு. ஆர்கானிக்கான நாப்கின் தான் இருக்கு. சோ இதுதான் நம்ம ஒரே ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைங்கிறவங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் எடுத்து நம்ம சூப்பரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரீசன் எதுக்காக நம்ம வந்து இந்த பிசினஸ் பண்ணணும்? எதுக்காக உமன்ஸ் வந்து இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, பெர்சனல் குரோத். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங்கே வெளிய போனோம் அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இந்த ட்ரெய்னிங்க வந்து பண்றாங்க. ஒரு 1000 லட்சக்கணக்குல கூட வந்து பாத்தீங்கன்னா, பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீயா கத்துக் குடுக்குறாங்க. எவ்ளோ மீட்டிங் நமக்கு நடக்குது. சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெர்சனாலிட்டிய டெவலப்மென்ட் பண்ணணும். சோ நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத செலவே இல்லாம நம்மளோட கம்பெனி நமக்காக Zoomலயோ, லைவாவோ நம்ம ஃப்ரீயா வந்து ட்ரெய்னிங் சொல்லி தராங்க. நமக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை இங்க இருக்காது. சோ நம்மளால தைரியமா பேசுறது முடியும். தைரியமா ஒரு முடிவெடுக்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க நெறைய பேரு நம்ம அந்த பிசினஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தைரியமா நம்ம பேசியிருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நானுமே இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன். சோ நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ வந்து இங்க கத்துக் குடுக்குறாங்க. பெர்சனாலிட்டிய டெவலப் பண்றத கத்துக் குடுக்குறாங்க. எப்படி பேசணும்? எப்படி டிரெஸ் பண்ணணும்? நம்மளோட டிரெஸ்ஸிங் சென்ஸே நெறைய பேருக்கு மாறிக்கும். ஏன்னா பணம் நமக்கு வருது அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிருக்கும். நம்மளோட பெர்சனாலிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். சோ பிஃபோர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க எடுத்து பாருங்க. உங்களே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்குள்ள கூச்சம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆனா ஆஃப்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போல்டா இருந்திருப்போம். நம்ம தைரியமா பேசுவோம். ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்மளால கான்ஃபிடென்ட்டா கான்ஃபிடென்ட்டா வந்து பேச முடியும்.
அதுக்கான தைரியம் எங்க கொடுக்குது அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த ட்ரைனிங்ல நமக்கு கண்டிப்பா கொடுக்குது. ஸோ நம்ம வில் பவர், ஸோ நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம கம்பெனி வந்து இந்த பர்சனல் growthக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர் நம்ம அட்டன் பண்றோம்? இன்னைக்கு பாருங்க, சண்டே டைம். சண்டேனா நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட பிசினஸ்க்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே தான். ஸோ மற்ற டைம்ல கூட நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, பிஸியா இருப்பாங்க. ஆனா சண்டே தான் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த ஃப்ரீ டைம்ல இந்த பிசினஸ் போய் நம்ம நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியா வந்து நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இங்க எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு எடுக்க முன்னாடி நம்மளே யோசிச்சு போறீங்களா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என்னால முடியுமா? ஏன் நானே யோசிச்சிருக்கேன். 3500 ரூபாய் வந்து இந்த பிசினஸ் கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னோட அப்ளைன் கிட்ட நான் கேட்டிருக்கேன், என்ன நம்பி யாரு 3500 ரூபாய் கொடுப்பா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண நெட்வொர்க்ல ஒரு சோப்பு 100 ரூபாய் வாங்குறதுக்கு கூட மக்கள் யோசிப்பாங்க. 100 ரூபாய் கொடுத்து நான் சோப்பு வாங்கணுமா? இதுக்கு நான் வெளியில வாங்கக்கூடிய ஒரு 30 ரூபாய் சோப்பை நான் வாங்கிட்டு போயிடுவேன்னு யோசிச்சுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நானும் யோசிச்சேன், 3500 ரூபாய் என்ன நம்பி யாரு கொடுத்து ஜாயின் பண்ணுவா அப்படின்னு யோசிச்ச ஒரு நபர் தான். சோ இதெல்லாம் நடக்குமா, முடியுமா அப்படிங்கிற நிறைய டவுட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் நமக்கு இருந்திருக்கும். சோ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, என்னால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனரா ஆக முடியுமா, சோ பல லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறது இங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. சோ ஆனா இப்ப அந்த நினைப்பு இருக்கா? கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான். மத்த எந்த வேலையில கூட உங்களால முடியும், நீங்க இதை பண்ண முடியுங்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளைன் சொல்லுவாங்க, உங்களால முடியும், இந்த வாரம் நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், கண்டிப்பா உங்களால டைமண்ட் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் யார் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கான ட்ரைனிங்ல கிடைக்கும், நமக்கான டீம் கொடுப்பாங்க, நமக்கான அப்ளைன் கொடுப்பாங்க, இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொடுக்கும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டர்பிரனரா இருந்து பாருங்க, நமக்கான தைரியம் வந்து கண்டிப்பா வந்துரும். சோ இந்த தைரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம். உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால படிக்க முடியும். சோ அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட நம்ம கிட்ட இருந்து யாருக்கு பாஸ் ஆகும்? நம்ம ஃபேமிலிக்கு பாஸ் ஆகும். சோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல கண்டிப்பா வந்து நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஓன் ஐடென்டிட்டி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை தேடிக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பே வந்து இல்ல. இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் நிறைய படிச்சிருப்பீங்க, நல்ல குவாலிட்டியான ஒரு பீப்புளா இருப்பீங்க. ஆனா நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. வேலைக்கு போனாலும் கூட நம்ம பாக்குற வேலைக்கான சம்பளம் மட்டும்தான் கிடைக்குது. அதை தாண்டி ஒரு சின்ன ரெகக்னிஷன் கூட பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது. நீ நல்லா பண்ணிருக்க அப்படிங்கிற பாராட்ட கூட யாருமே கிடையாது. இன்னைக்கு ஃபேமிலியில கூட அது நடந்திருக்கும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேடிஸா இருக்க நமக்கு வீடை தாண்டி, கிச்சனை தாண்டி, நம்ம ஃபேமிலியை தாண்டி அங்கீகாரம் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும்? நேத்து வந்து அவ்வளவு பேருக்கு அங்கீகாரம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மாலையோட, ஒரு ஷீல்டோட, ஒரு டைமண்ட் முடிச்சதுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்குது. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ எவ்வளவு நாள் தான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா அப்படின்னு நம்ம வந்து அந்த வார்த்தையை கேட்கறது? நமக்கான அங்கீகாரம் வேண்டாமா? கண்டிப்பா இதை நம்ம மாத்தி சொல்ல வைக்கணும். சோ அதுக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ்ல, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கண்டிப்பா வந்து நமக்கு கிடைக்கும். சோ இதை தாண்டி இந்த 4 பாயிண்ட தாண்டி நம்ம எதுக்காக உமன்ஸ் வந்து நெட்வொர்க் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒரு ரீசன் நம்மளோட சைல்டு ஃபியூச்சர். சோ இன்னைக்கு எல்லாருமே நம்ம மேக்சிமம் மெம்பர்ஸ் பிசினஸ் எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம பசங்களோட ஃபியூச்சர். கண்டிப்பா இதுக்காக தான் மெயினா எடுத்திருப்போம். சோ நம்ம ஹஸ்பண்ட் என்னதான் வந்து சம்பாதிச்சு கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு வருமானம் நம்மளோட பசங்களோட ஃபியூச்சருக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இங்க எடுத்திருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் படிச்சா கண்டிப்பா அந்த தலைமுறையே படிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து கத்துக் கொடுக்கும். நான் இந்த பிசினஸ்ல நிறைய கத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பழைய நெட்வொர்க்லயும் ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்றது
நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸை கத்துக்க, நிறைய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கத்துருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு 4 வருஷத்துல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், பிளஸ் பாசிட்டிவ் கான்ஃபிடென்ட் ஆகட்டும், எல்லாமே நான் வந்து இந்த ட்ரைனிங்ல வந்து நான் கத்துக்கேன். கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதை தாண்டி பிசினஸ் மட்டும் இங்க கத்துக் கொடுக்கல, நம்ம லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கும் இங்க கத்துக் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப்ல வர்ற எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நமக்கு கிடைக்குது. ஒரு பெண் வந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிள்ளைங்களுக்கும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை நம்ம சொல்லி கொடுப்போம். உன்னால முடியும், சாதிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், நீ வந்து பாசிட்டிவா நெகட்டிவ் தாட்டை விட்டுரு. ஸோ அப்படிங்கிறத இங்க இடத்துல நம்ம கத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கத்துக்கிட்டத நம்ம ஃபேமிலிக்கு அதை அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஃபேமிலியில உள்ள பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இது. கண்டிப்பா அந்த ஃபேமிலியில உள்ள குழந்தைங்க வந்து ரொம்ப தைரியமாகவும் சாதனையாகவும் வளருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இதை வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் மட்டும் நம்ம சம்பாதிக்க வரல, பணத்தை தாண்டி பணம் ஒரு 10% அப்படின்னா 90% வந்து லைஃபை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத இந்த பிசினஸ் வந்து நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நம்ம பணமும் சம்பாதிக்கிறோம், நம்ம லைஃப்ல எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து நமக்குள்ள வந்துருது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸ் எங்க கிடைக்கும்? உண்மையா யோசிச்சீங்க அப்படின்னா சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு வருமானம் வாங்குறோம், ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம கையில இருந்து வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பா முடியும். நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு இன்கம் சிச்சுவேஷன், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த காசை கொடுத்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி பேரண்ட்ஸுக்கு, நம்மளோட பேரண்ட்ஸுக்கு, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல உங்களோட சேலரி உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்க வேலையும் குவிட் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் போயிட்டு இருந்ததும் ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ ஆனா இந்த பிசினஸை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்க கையில இருந்து உங்க காசை யாருக்கிட்டையும் கேட்காம நம்ம தாராளமா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாங்க தான், எவ்வளவு நாளைக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க? நம்ம ஃபேமிலியை உங்களால பாத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம ஃபேமிலியை மட்டும் தான் பாத்துக்க முடியும். ஸோ அதை தாண்டி நம்ம அப்பா அம்மா ஃபேமிலியும் பாத்துக்க முடியாது. ஸோ நம்ம கையில ஒரு காசு இருந்து நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கையில இருந்து ஒரு ஏர்ன் பண்ண காசை நம்ம ஃபேமிலிக்கு வந்து கொடுத்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம பேரண்ட்ஸுக்கு மெயினா வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மள எல்லாருமே மதிப்பாங்க. பணம் இல்ல அப்படின்னா யாருமே வந்து நம்மள வந்து மதிக்கிறது கூட கிடையாது. கண்டிப்பா நிறைய சம்பாதிங்க, உங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் மதிக்கத்தக்கவங்களா நம்ம வந்து ஆயிடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல ஹஸ்பண்டோட இன்கம் மட்டும் வச்சு கண்டிப்பா நம்ம எதுவும் பண்ண முடியாது. பண்ணலாம், லைஃபை வந்து சர்வே பண்ணலாம். ஆனா லைஃப்ல வந்து நம்ம செட்டில்ட் ஆகணும், லைஃப்ல நம்ம சேவிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லேடிஸா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஏதாவது ஒண்ணு தேடிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டு நம்ம எத்தனை பேர் வந்து கரெக்டா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா? வாய்ப்பு வந்து நம்ம கிடைக்குது, நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு சில பேர் எடுத்து சூப்பரா வந்து பண்ணிடுறாங்க. ஆனா வாய்ப்பு கிடைச்சிட்டு ஒரு சில பேர் ஒரு 3 வருஷம் ஆயும் 4 வருஷம் ஆயும் அப்படியே ஐடி போட்டும் நிறைய பேர் சைலண்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா நம்ம கிடைக்கிற டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரு 4 வருஷமா வாய்ப்பு கிடைச்சு நிறைய பேர் ஐடி போட்டு அப்படியே இருப்பீங்க. ஆனா கிடைக்கிற வாய்ப்பை இந்த 4 வருஷத்துல யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனவங்க பல லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் இங்க சம்பாதிச்சவங்களை நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரியல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் பண்றது மூலியமா நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம். ஸோ ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிஸ் பிசினஸ்ல தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே டைம்ல கூட நமக்கு ஃப்ரீயான டைம்ல இந்த பிசினஸ் வந்து நமக்கு பண்ண முடியுது. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து இங்க கிடைக்குது. ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு வருமானம்.
சோ இன்னைக்கு ஒரு ஃபேமிலில வந்து யாராவது இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்தையே பாத்துக்கக்கூடிய ஒரு வலிமை, ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல கிடைக்குது. சோ நீங்க சம்பாதிச்சு பாருங்க. மத்தவங்களோட பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணும்போது நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு வேல்யூ பார்த்து பார்த்து செலவு பண்ண மாட்டோம். வேல்யூ இருக்காது. இதே நீங்க சம்பாதிச்சு பாருங்க. அந்த பணத்துக்கான வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த பினான்சியல் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிசினஸ்ல தான் கிடைக்குது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, கடன் வாங்குறோம். சோ அந்த டைம்ல இந்த பிசினஸ் மூலியமா நீங்க சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், பிளஸ் வந்து ஃபேமிலில நடக்கக்கூடிய மேரேஜ்க்கு ஆகட்டும், ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்போம். சோ அந்த கடன் அடைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனலா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாம லேடிஸா இருக்க நாம இந்த பிசினஸ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி நமக்கான ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியும். சோ இந்த பிசினஸ் பண்றதுக்கு நம்ம லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் இன்வெஸ்ட் ஒரே ஒரு டைம் நம்ம ஒரு 5,000க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி, அதுவும் நமக்கு 4,700 ஒரு நாப்கின் பர்ச்சேஸ் பண்ணி, சோ இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா மட்டும் போதும். ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடான இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட்ல தான் இருக்கு. சோ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டவங்க லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருவாங்க. இன்னைக்கு நமக்கு டீம் வரும், வராம இருக்கலாம். ஒரு சில பேருக்கு டீம் சீக்கிரம் வரலாம். ஒரு சில பேருக்கு டீம் வர்றதுக்கு டிலே ஆகலாம். ஆனா, பொறுமையா நம்ம கன்சிஸ்டன்ஸா இந்த பிசினஸ பண்ணோம் அப்படின்னா, நமக்கான சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிரும். சோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். சோ நமக்கான டீம் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம டிராவல் பண்ணணும். நீங்க மாசம் மாசம் நம்ம பொருள் வாங்க போறதில்ல. ஒரே ஒரு டைம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரியோ, நமக்கான ஒரு நாப்கினையோ வாங்கி தான் நம்ம உள்ள வந்திருப்போம். சோ இந்த பிசினஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கோமான்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். இந்த பர்ச்சேஸ்ல நம்ம வந்து வாரம் 60,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது ஏன் நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடாது? சோ ஒரு சில பேரு இந்த வாரம் இன்கம் வரல, அடுத்த வாரம் இன்கம் வரல, தொடர்ந்து ஒரு 2 மாசம் இன்கம் வரல அப்படின்னாலுமே இந்த பிசினஸ குயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ குயிட் பண்ணக்கூடாது. என்னைக்குன்னா நமக்கு இன்கம் வரும். என்னைக்குன்னா நமக்கு பவர் இருக்கு. கேரி ஃபார்வர்ட்ங்கிற சிஸ்டம் இருக்கு. சோ இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால என்னைக்குனாலும் நமக்கு புதுசா ஒரு டீம எடுத்து நம்மளால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து இந்த பிசினஸ்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமா சக்சஸ் ஆக முடியும். எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பா ட்ரீம்ஸோட தான் உள்ள வந்திருப்பீங்க. ட்ரீம்ஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனா நம்மளோட ட்ரீம்ஸ் வந்து லக்குனால நடக்காது. கண்டிப்பா உழைப்பு இருக்கணும். சோ அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 99% வந்து உழைப்பு இருக்கணும். அந்த லக் வந்து 1%ஆ இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நெறைய எஃபோர்ட் குடுக்கணும். சோ அந்த எஃபோர்ட் வந்து நம்மளோட டெடிகேஷன், பேஷன்ஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா, பொறுமை இருக்கணும். இந்த பிசினஸ் பண்றதுக்கு பொறுமை இருக்கணும். இன்னைக்கே நம்ம ஐடி போட்டு இன்னைக்கு நாளைக்கே 60,000 சம்பாரிச்சிட முடியாது. தொடர்ந்து நம்மளோட கன்சிஸ்டன்ஸா வாரம் ரூ. 600லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்கிரீஸ் ஆகி நம்ம வந்து வாரம் 60,000 அப்படிங்கிறத நிச்சயமா ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துல ரீச் ஆக முடியும். சோ அதுக்கு தக்கன பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த பிசினஸ்ல இருக்கணும். அத தாண்டி ஹார்ட் ஒர்க். சோ ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ தட் ஓப்பன்ஸ் டு டோர் த சக்சஸ். நம்ம அந்த கதவ தொறக்கணும். சக்சஸ்ங்கிற கதவ தொறக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன வேணும்? ஹார்ட் ஒர்க் தான் வேணும். அது லக்ல வந்து நடக்காது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஆன நெறைய பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டைம்ஸ் ஃபெயில் ஆயிருப்பாங்க. சோ அவங்க ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சக்சஸ் வந்து அவங்களோட கோல வந்து அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்க கிவ் அப் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சோ நெறைய வாட்டி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்க. உங்களோட தப்புகள்ல இருந்து கத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சோ நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறத கத்துக்கிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உயரத்த வந்து அடைய முடியும். சோ இந்த பிசினஸ பண்றதுக்கு எந்த ஒரு ஷார்ட் கட்ஸும் கிடையாது. சக்சஸ் அடையறதுக்கு ஷார்ட் கட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பேஷன்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம் அப்படின்னாலே, ஈஸியா வந்து இந்த பிசினஸ்ல வாரம் 60,000 அப்படிங்கிறது இங்க எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். சோ இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் பார்ட்ல இருந்து நானும் ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். முயற்சி செய்து பார் வானமே எல்லை. நம்ம கண்டிப்பா முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு இந்த வானம் வந்து சூப்பர். எல்லாமே வழிவிடும் இந்த உலகத்துல. சரிங்களா?
ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இங்க முக்கியம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எதுக்கு உமன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதே ஒரு டெடிகேஷனோட இந்த பிஸ்னஸை நம்ம சூப்பரா பண்ணுவோம், சேர்ந்து ஜெயிக்கலாம். ஸோ இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த குடியரசு சாருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹேமபிரியா சிஸ்டர்.